என்ன மாப்ள, கடைசியில மயான கரைக்கே வந்திருக்கோம். ஆமாண்டா. டேய் மேப் ஒழுங்கா பாரு, இதுக்கு மேல ஏதாவது ரூட் இருக்கான்னு. இல்ல மாப்ள, லொகேஷன் ரீச்டுன்னு வருதே. அப்படியா? ஒருவேளை தப்பான லொகேஷன் அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இரு, நான் ரோடி பேபி கால் பண்ணி கேட்குறேன். அமுல் பேபி எங்க இருக்கிற? ஏங்க, நீங்க அமைச்ச லொகேஷன் தப்புன்னு நினைக்கிறேன். நீங்க இன்னொரு தடவை லொகேஷன் ஷேர் பண்றீங்களா? கரெக்டா தானே அனுப்புனேன், எப்படி தப்பா இருக்கும்? ஆமா, நீ இப்போ எங்க இருக்கிற? அது தெரியலங்க, ஏதோ மயான கரண்ட் போர்டு இருக்கு. கரெக்டா தான் வந்துக்கிற, உள்ள வா. ஏங்க மயான போய் என்னன்னு பாப்போம். ஏங்க, ஏதோ பூஜை இருக்குன்னு சொன்னீங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கு தான் ரெடி பண்ணிருக்கேன் அமுல் பேபி. இங்கயா? ஆமா, ஏன்? இல்ல, நீங்க பூஜைன்னு சொன்னீங்களே, நான் கோயில்ல இருக்கும்னு நினைச்சிட்டேன். அதான். இது என் அப்பா சமாதி. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என் கோயில், என் அப்பா தான் எனக்கு சாமி. சரி வாங்க. இனிமே நீயும் நானும் தனித்தனி இல்ல அமுல் பேபி. அதான் உன்னையும் இங்க வர சொன்னேன். இந்த மாலையை அப்பாவுக்கு போட்டுட்டு நம்ம 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்க. என் அப்பா எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லார் சம்மதத்தோட நம்ம கல்யாணத்தை நடத்தி வைப்பாரு. சரிங்க. அவங்க எல்லா விஷயத்துலையும் எது தப்பு எது சரின்னு யோசிச்சு பார்த்து கரெக்டான முடிவாக எடுப்பாங்க. ஆனால் என் விஷயத்தில் மட்டும்தான் இப்போ அவங்க தப்பான முடிவு எடுத்திருக்காங்க. சார், நான் உங்கள் பொண்ணு சத்யாவை லவ் பண்ணல. அவங்க தான் நான் லவ் பண்ணுறதா தப்பாக மனசில் நினச்சிக்கிட்டு ஆசையை வளர்த்துட்ருக்காங்க. இந்த உண்மை உங்களுக்கு தெரியும் நான் நம்புகிறேன். சத்யா வேணா ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கும் போது நான் தான் காப்பாற்றுன்னு நினைக்கலாம். ஆனால் உண்மையிலே நீங்கள் தான் காப்பாற்றுனீங்க. நீங்கள் சொல்லி கொடுத்த அந்த தைரியம் தான் காப்பாத்துச்சுன்னு எனக்கு மட்டும்தான் சார் தெரியும். உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் இப்போ நான் சத்யா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன். நான் சொல்லும் போது அதை அவங்க தாங்குற சக்தியும், அதே நேரத்தில் அவங்க தப்பான எந்த முடிவுக்கு போகாத மாதிரி நீங்கள் தான் உங்கள் கூட இருந்து பார்த்துக்கணும். நான் இப்போ உங்ககிட்ட ஒன்று சொல்ல போகிறேன். நான் உங்களை எந்த சூழ்நிலையிலும் நீ பயப்படாத. அப்பாவுக்கு மாலை போட்டு வேணுனதுக்கு அப்புறம் நான் இன்னும் தைரியமா இருக்கிறேன். நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும், நீ கவலைப்படாதுன்னு தானே சொல்ல வர? எனக்கு புரியுது. நீயும் என் அப்பாவும் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் எதுவும் கவலைப்பட மாட்டேன், சரியா?
வா போலாம். சத்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறது நீங்க தானே? நீங்க கொடுத்தா தப்பே இல்ல. இது வேறயா? நாழியாருது, கொஞ்சம் சீக்கிரமா வாங்கோ. ஏம்மா, அப்பாவோட போட்டோ கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்துக்கிறேன் சாமி. சரிம்மா, இந்த சாப்பாடை திதி முடிஞ்ச உடனே 10 பேருக்கு கொடுத்துருங்கோ, சரியா? அப்புறம் அப்பாவோட போட்டோ எடுத்துட்டு இவாளையும் அழிச்சுண்டு சீக்கிரமா வா. நான் போய் தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். சீக்கிரம் வாங்கோ. இரு, அவங்க தேதி கொடுத்து முடிக்கட்டும். அப்புறம் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்களே, அப்போ நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். சரி மாப்ள, பூஜை முடிஞ்ச உடனேயே உண்மையை சொல்லிடணும், ஓகேவா? ம். அமுல் பேபி போலாமா? ஆ. போடா. பூனால வலம் இருந்த இடமா மாத்தி போட்டுக்குங்கோ. இந்த கை உள்ள வரணும். கரெக்ட். இந்த பிண்டத்தை கையில எடுத்துட்டு குளத்துல போய் கரைச்சிட்டு வந்துருங்க. குளம் இந்த பக்கம் இருக்கு. குழுபுதம், இந்த சாப்பாட்டை போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துடுறியா? ஏங்க அலறீங்க? அமுல் பேபி, நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என் அப்பா இல்லாத குறைய தெரில. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? ஏங்க, எல்லா சாப்பாடையும் கொடுத்துட்டேன். இந்த ஒரு சாப்பாடுக்கு மட்டும் ஆள் கிடைக்கல, மிச்சமாயிடுச்சு. அத நீயே சாப்பிட்டு குழுபுதம். தேங்க்ஸுங்க, நீங்க பேசுங்க. ஏங்க, நான் ஒன்று சொல்லலாமா? ஏங்க, கோவப்படாதீங்க, ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க. கொஞ்சம் நார்மலாக இருந்தால் தான் சில உண்மைகள் உங்களுக்கு புரியும். அதனால கொஞ்சம் கண்ட்ரோலாகவே இருங்க. இதுதான் கரெக்டான டைம். நம்ம இப்போவே எல்லா உண்மையும் சொல்லிடலாம். போய் துணியை மாத்திட்டு வா. பரவாயில்லைங்க, நான் அப்புறம் மாற்றிக்கிறேன். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு அமுல் பேபி. தண்ணிடா. குழுபுதம், அமுல் பேபி இப்ப என்ன சொல்ல வரான்னு தெரியாம நீ பாட்டுக்கு விக்கினாரு. அவன் இப்ப என்னாண்டா என்ன சொல்ல போறான்னு தெரியுமா? என்னங்க? என்ன லவ் பண்ணல, சும்மாதான் நட்சான்னு சொல்ல வரான். உங்களுக்கு எப்படிங்க இதெல்லாம் தெரியும்? எனக்கு மட்டும் இல்ல, இது எல்லாருக்கும் தெரியும். என்னங்க சொல்றீங்க? எல்லாருக்குமே தெரியுமா?
அதிர்ச்சியான விஷயம் சொன்னா விக்கல் நின்னு போகும்னு எல்லாருக்கும் தான் தெரியும். உனக்கு தெரியாதா? பாரு, விக்கல் நின்னுச்சு. ஆமா, விக்கல் நின்றுச்சு. மாப்ள, ஹலோ, சொல்லுங்க. போனை வச்ச உடனே சொல்லிடு. அப்படியா? இருங்க, இதோ வர. சரி அமுல் பேபி, நான் கிளம்புறேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. நீங்களும் அப்படியே கிளம்பிருங்க. குழுப்பதும் வரேன். ஏண்டா பிச்சைக்காரன் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இதுல பேச்சு வர பேசுறியா? இருடா, யூ மீன் பெக்கர்? ஆமாண்டா. என்ன பார்த்தா பெக்கர் மாதிரி தெரியுது. உன்னை பார்த்தா அப்படிதான். மாப்ள, அடிக்கிற தண்ணியை குடுத்துறாடிடா. மறுபடியும் விக்கல் வந்துருச்சுடா. தண்ணி வேற ஒரு கேடா. எதுக்கு அமுல் பேபி இங்க வர சொன்னா? ஏங்க என்னங்க நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் எந்த கேள்வியும் கேட்க வரேன்ல. அது எப்படிங்க நான் மட்டும் உங்களுக்கு கூப்பிட்டா இத்தனை கேள்வி கேக்குறீங்க? சரி, கேக்கல. டென்ஷன் ஆகாத. வா போலாம். அப்படிதான் இருக்கணும். முதல்ல நீங்க இங்க ஷூ கழட்டுங்க. நோடி பேபி, நான் சொல்ல வர்றத கொஞ்சம் பொறுமையா நிதானமா கோவப்படாம கேட்கணும், சரியா? ஓஹோ, எனக்கே ட்விஸ்ட் தெரியா? அமுல் பேபி, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. ஆக்சுவலி நான் வந்து டேய், நான் தாண்டா அம்மன் வந்திருக்கேன். உண்மையை சொல்ல போறேன். எனக்கு பக்கபலமா வான்னு சொன்னா என் பக்கத்துல வந்து நிக்கிறியாமா? ரொம்ப நன்றிமா. நான் தாண்டா அம்மன் வந்திருக்கேன். சொல்லு, நீ இவகிட்ட என்ன உண்மையை சொல்ல போற? நடந்த எல்லா உண்மையும் ஒண்ணு விடாம சொல்லிடுறமா. அம்மா, எந்த உண்மையை சொல்ல போற? டேய் பிரபு, அந்த தாலி எடுத்துட்டு வாடா. நான் உன் நன்மைக்கு தான் சொல்றேன். தாலி எடுத்துட்டு வா. அது இல்லம்மா, அது எப்படி? எடுன்னு சொல்றல, போடா. எடுத்துட்டு வந்துட்டோமா. உன் விதிப்படி இந்த ஜென்மத்துல இவதாண்டா உன் கொண்டாட்டி. வேணாமா, ப்ளீஸ்மா. சொல்றல, கொட்ட முடியுமா முடியாதா? இல்லம்மா, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையா வந்தது இல்லம்மா. ப்ளீஸ்மா. என்ன கம்பல் பண்ணாதீங்கம்மா. என்ன விட்டுருக்குமா, இப்படியே ஓடிடுற. அமுல் பேபி, ஏன் போய் சொல்ற? ஏங்க, இவன் போய் சொல்றாங்க. இவனுக்கு நான்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் கூட என்ன பார்க்காம இருவே மாட்டான். டெய்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லின்னு என்ன பார்க்கறதுக்கு கடையாண்ட வந்துருவான். இல்லங்க, இல்லம்மா. ஏங்க, நான் உங்களை பார்க்கல வரலங்க. நான் வேற வேலையா வருவேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு போவேங்க. நிஜமாங்க. நம்பிட்டேன். ஏன் முன்னாடி நீ ஒரு பொண்ணு மனசை காயப்படுத்துவ? அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? கட்டுறா தாலிய. கட்டிடமா, கட்டிடுறேன்.
புடவை கட்ட வைக்காதம்மா. சத்யாட்ட எல்லாம் உண்மையை சொல்றதுக்காக கோயில் கூட்டு போனேன். சத்யா கிட்டயா போய் உண்மையை சொல்லிருக்க மாட்டியே? ஆமா, இது எப்படி உனக்கு தெரியும்? சொல்லிருந்தா சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிருப்பியே, இப்படி நெட்டி உதச்சிருக்க மாட்டியே. டேய், அது ஏண்டா நேர்ல தான் சொல்ல முடியாம முக்குற, கனவுல சொல்லிருக்க வேண்டியதுதானே, ஏண்டா சொல்ல? டேய், அம்மன் வந்துருச்சுடா. அம்மனா? என்னடா சொல்ற? அம்மன் வந்து எனக்கும் சத்யாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிச்சுடா. என்னது கல்யாணமா? மாப்பிள மணிய பாடுறா, 4 ஆகுது. 4 to 5 பிரம்ம முகூர்த்தம்டா. பிரம்ம முகூர்த்தத்துல கட்ட கனவு பலிக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. டேய், நீ என்ன இப்படி பயம்புடுத்துற? நிஜமாதான்டா சொல்றேன். இப்ப என்னதான்டா பண்றது? இருடா, யோசிக்க வேணாம். என்ன பண்ணலாம்? டேய், சொல்றா. மாப்பிள வேணும்னா ஒண்ணு பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் என்ன பண்ணலாம்னு கேட்போம். அவரு சாஸ்திரத்தையே கரைச்சு குடிச்சவரு. சும்மா சோழிய உருட்டி விட்டு எல்லாத்தையும் கிளியர் கட்டா சொல்லிடுவாரு. அப்புறம் உனக்கு யார் கூட கல்யாணம் நடக்கிறதுங்கிறதையும் கேளு, தெளிவா எல்லாத்தையும் புட்டு 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 வச்சிருவாரு. சரிடா, அப்ப காலையில முதல் வேலையா அவரு போய் பாப்போமா? ஓகே மாப்பிள, பாப்போம். இப்ப நிம்மதியா தூங்கலாம். டேய், இப்ப நீ என்ன கீழே படுக்கிற? போடா டேய், ஓயாமலாம் உன்கிட்ட உதவாங்க முடியாதுடா. நீ மேலேயே படுத்துக்கப்பா, நான் கீழே படுத்துக்கிறேன். தூங்குடா. உன் கனவுல வந்தது அந்த அம்மாவோட உத்தரவுப்பா, அதையே மீற. கனவுல வந்த அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க. இல்ல சாமி, அப்பெல்லாம் பண்ண முடியாது. அதான் ஏன்பா? ஏன்னா எனக்கு ஏற்கனவே வேற பொண்ணு நிச்சயமாயிடுச்சு சாமி. நிச்சயதார்த்தம் நடந்துருச்சா? ஆமா சாமி. தப்புப்பா, ரொம்ப தப்பு. இந்த காலத்துல போற இடத்துல எல்லாம் ஒய்ஃபை பாஸ்வேர்டு கேட்கலாம், ஒய்ஃபை கேட்க கூடாது. ஐயோ சாமி, இதோ பாருங்க சாமி, கனவுல வந்த பொண்ணு என் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? அதான் சாமி, எனக்கு அந்த கனவு வந்துச்சுல, அது நிஜத்துல நடக்காம பாத்துக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்களேன். பரிகாரம்? இருடா. ஒரு பரிகாரம் இருக்கு. சொல்லுங்க சாமி, நாங்க என்ன பண்ணணும்? அது என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிங்க. சொல்லுங்க. இந்த பரிகாரம் அம்பாளோட விருப்பத்தை தட்டி கழிக்கிற மாதிரி. அதை செய்யறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டம். பரவாயில்ல சாமி, நீங்க என்ன பரிகாரம் சொல்லுங்க. எவ்வளவு கஷ்டமான பரிகாரம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் செஞ்சு முடிச்சிடறோம். பிரம்ம முகூர்த்தத்துல கண்ட கனவை முறியடிக்கணும்னா பரிகாரத்தையும் பிரம்ம முகூர்த்தத்திலேயே செஞ்சாகணும். அதுதான் சாஸ்திரம். என்ன வெடிகால செய்யணும், அவ்வளவுதானே? இது ஈஸியா செஞ்சிடலாம் சாமி. அது மட்டும் இல்ல, இந்த பரிகாரத்தை உங்க கனவுல வந்த பொண்ணோட சேர்ந்து நீங்க பண்ணணும். இந்த ஹெல்மெட் மண்டை எப்படி சொல்லிட்டான்? மாப்பிள, இப்ப என்ன யோசிக்கிற? டேய், சத்யா எப்படிடா சமாளிச்சது கூட்டிட்டு வருது? மாப்பிள, அதெல்லாம் ஆன் த வேல பிளான் பண்ணிக்கலாம் மாப்பிள. நீ முதல்ல பரிகாரத்தை முழுசா கேளு. சாமி, அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அந்த பொண்ணோட சேர்ந்து கல்யாண சடங்கை செஞ்சாகணும். அதை செஞ்சு முடிச்ச உடனே அந்த பொண்ணு கையால வாழை மரத்தை 2ஆ வெட்டி அதுக்கப்புறம் தாலி கட்டணும். அத
அந்த பொண்ணு எடுத்துட்டு போய் கோயில் வாசல்ல போட்டா நீங்களே நினைச்சாலும் இந்த ஜென்மத்துல அந்த பொண்ணு கூட உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. மாப்பிள்ள இப்போ ஓகேவா? சரி சரி. அவள் பேபி. ஹாய்ங்க. ஹாய். உட்காருங்க. என்ன அவள் பேபி அவசரமா வர சொல்லிக்கிற? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாங்க, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்ன? அது வந்து நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போற மாதிரி கனவு கண்டங்க. அதுவும் கல்யாண மண்டபத்துல நான் தாலி கட்டும் போது. இங்க பாரு, நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிய முடியாது. அத்தை முதல்ல நம்பு. இந்த கனவு கடவுளுங்கிறதெல்லாம் சுத்த போய். இது எல்லாத்தையும் தூக்கி தூரமா போடு. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொன்னா நீங்க தாங்கிக்க மாட்டீங்க தான் நான் எல்லாம் மறைச்சு பேசினேன். இப்ப வேற வழி இல்லைங்க, நான் அதை சொல்லிதான் ஆகணும். என்ன? நான் ஏன் இந்த பரிகார பூஜை பண்ணணும்னு சொல்றேன்னா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேங்க. அது கண்டினியூட்டியா தாங்க எனக்கு அப்படி ஒரு கனவு வந்துச்சு. எங்க இது எல்லாத்தையும் விவரமா தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் நானே இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இந்த பரிகார பூஜை மட்டும் பண்ணிடலாங்க, ப்ளீஸ்ங்க. பரிகாரத்துலதான் எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, உன் உயிருக்கு ஆபத்துன்னு நீ நினைச்சனா அதுக்காக நான் எதை வேணாலும் தூக்கி போட தயாரா இருக்கிறேன். அது மனுஷங்களா இருந்தாலும் சரி, நம்பிக்கையா இருந்தாலும் சரி. ஏன்னா எனக்கு நீதான் முக்கியம். அப்போ உங்களுக்கு ஓகேவா? ஏங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அப்போ காலைல 4 மணிக்கு நீங்க ரெடியா இருங்க. நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு உங்களை வந்து கூப்பிட்டு போறேன். ஓகே? 4 மணிக்கா? ஆ சரி அமல் பேபி, நான் வரேன். சரிங்க. சரி நான் வரேன். புள்ளப்பதான் வரேன். வாங்க, பார்த்து போங்க. டேய், என்னடா பசங்களை காணோம்? சாப்பிட போயிருக்காங்க சத்யா. டேய், உங்களாண்ட நான் சொல்லவா? நாளைக்கு எனக்கும் அமுல் பேபிக்கும் கல்யாணம். அக்கா விளையாடாதக்கா. நான் ஏன்டா விளையாட போறேன்? நிஜமா தான் சொல்றேன். அது பாரு, அமுல் பேபியே வந்துட்டான். இந்தாங்க. என்ன இது? முகூர்த்த படவங்க. முகூர்த்த புடவையா? எதுக்கு? எதுக்கா? ஏங்க காலையில சொல்லும் போதெல்லாம் எல்லாத்துக்கும் சரின்னு தலையாட்டிட்டு இப்ப எதுக்குன்னு கேக்குறீங்க? நான் எப்ப தலையாட்டினேன்? என்ன கனவுதா கண்டியா? ஆமாங்க, கனவு கண்டதை பத்தி உங்ககிட்ட சொன்னனே. நாளைக்கு கல்யாணம் பண்ணணும், ரெடியா இருக்க சொன்னனே. நீங்க கூட ஓகே சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? இப்ப அது நம்புறீங்களா? ஏங்க என்னங்க? பின்ன அமுல் பேபி, நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம்னு சொல்லிருக்க நம்ப மாட்டானுங்க. அதான் உன் ஆயாலேயே சொல்ல வைக்கலான்னு நடிச்சேன். நடு ஏங்க சாரி வாங்கி கொடுத்தேன்ல, அது எங்க கட்டல? இல்ல அமுல் பேபி, நான் புடவைய கட்டி பார்த்தேன், எனக்கு சரியாவே கட்ட வரல. இது வெறும் பரிகாரம் தானே, விடு.
நான் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியாவது கட்ட கத்துக்கிறேன். இல்ல இல்ல, ஒன்னும் அவசரம் இல்ல, நீங்க பொறுமையாவே கத்துக்கோங்க. ஓகே? பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகி நாழி ஆயிடுத்து. பூஜை ஆரம்பிச்சுடலாமா? சாமி ஒரு 5 நிமிஷம் சாமி, ஜோசியர் வந்துட்டு இருக்காரு, அவர் வந்ததும் ஆரம்பிச்சிடலாம். ஜோசியர் வரத்துக்குள்ள முகூர்த்த நேரம் முடிஞ்சிடுமே, பரவாயில்லையா? பிரம்ம முகூர்த்தத்துல தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவரை சீக்கிரம் வர சொல்லுங்க. சரிங்க சாமி, நான் உடனே ஒரு கால் பண்றேன், கொஞ்சம் இருங்க. என்னடா மாப்ள, ஃபுல் ரிங் போகுது, ஜோசியர் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. பேசாம நம்மளே பரிகாரத்தை ஆரம்பிச்சிடலாமா? நம்மளே பரிகாரத்தை ஆரம்பிச்சிடலாமா? சரி, உட்காருங்க. சௌரியமா உட்காந்துங்க. தஸ்ய பிரகிர்தலேனத் யத்பரஸ்ய மகேஸ்வரः சர்வாபீஷ்டபலதாः சித்திரஸ்து. ஹே சுரபூஜிதே சங்குசக்கரகதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. ஓம். இந்த மாங்கல்யத்தை அந்த வாழை மரத்தை கட்டுங்க. ஒரு நிமிஷம் இரு. என்னப்பா? எங்க நீங்க இதை முதல்ல வெட்டிடுங்க, அதுக்கப்புறம் நான் தாலி கட்டிடுறேன். ஓகேவா? இல்ல மாப்ள, எந்த ஊர்லயாவது இப்படி பண்ணுவாங்களா? எனக்கு என்னமோ கட்டிட்டு தான் வெட்டணும்னு சொன்ன மாதிரி தோணுது. இல்லடா, வெட்டிட்டு தான் கட்டணும்னு சொன்னாங்க. மாப்ள எதுக்கு டவுட்? பேசாம சாமி கிட்ட கேட்டுருவோம். ஏ சாமி, கட்டிட்டு வெட்டணுமா இல்ல வெட்டிட்டு கட்டணுமா? அபிஷ்டு அபிஷ்டு, வாயில போட்டுங்க, வாயில போட்டுங்க. தெய்வ குத்தமா? பிரம்ம முகூர்த்தத்துல கண்ட கனவுக்கு தானே பரிகாரம் பண்றேள்? ஆமா. அப்ப கட்டிட்டு தான் வெட்டணும். பாத்தியா மாப்ள, நான் சொன்னதுதான் கரெக்ட். இந்தாங்கோ, தாலியை கட்டுங்க ஃபர்ஸ்ட். ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணஜதஸ்ரஜாம் சந்திரம் ஹிரண்மயி யஸ்யாம் ஹிரண்யம் விந்தேயம் காமஸ்மம் புருஷாணகம் அஸ்மபூர்வாம் ரதமத்யாம் விநாதம் பிரபோதினீம். இப்போ அவள்கிட்ட அந்த வாழை மரத்தை எடுத்து கொடுங்க. வாங்கிக்கோ. அவ வெட்டும்போது நீங்க பார்க்கப்படாது, அந்த பக்கம் போயிடுங்க. நீங்க வெட்டுங்கம்மா. அப்படியே தூக்கிட்டு போய் இடது பக்கம் வாசல்ல வச்சுட்டு அம்பாளை கும்பிட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்கம்மா. சரிங்க சாமி. டேய், வெட்டிட்டாங்களா? அப்பாடா. அப்பா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆமா, பூஜையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஓ, நல்லபடியா முடிச்சாச்சு. நீங்க சொன்ன மாதிரி பாலகனுக்கு தாலி கட்டி சத்யாத வெட்டிட்டாங்க. தாலி கட்டதுக்கு அப்புறம் வெட்டினாங்களா? ஆமா, அப்படிதானே சொன்னீங்க. ஏப்பா, அது 2 பேரும் சேரத்துக்கு உண்டான பரிகாரமாச்சே. பிரியறதுக்கு உண்டான பரிகாரம் வெட்டினதுக்கு அப்புறம் தானே தாலி கட்டணும். என்னையா சொல்ற? ஐயரே, இவங்க பிரியறதுக்கு பரிகாரம் பண்ண வந்தவங்க, இவங்க சேரத்துக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படியா? அவ 2 பேரும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. யோ, என்னங்க சொல்றீங்க? ஆளாளுக்கு சேர்ந்து என் வாழ்க்கையில விளையாடுறீங்க. இப்ப என்ன பண்றது? இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் 7 ஜென்மத்துக்கு சத்யா தான் உன் பொண்டாட்டி. அதை யாராலையும் மாத்த முடியாது. யோ, வாயால அப்படி சொல்லாதயா. எனக்கும் சத்யா கல்யாணம் நடக்க கூடாதியா. எனக்கு ஆல்ரெடி வேற பொண்ணோட நிச்சயம் ஆயிடுச்சியா. நான் அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ என்ன வேணாலும் நினைக்கலாம்ப்பா, ஆனா கடவுள் முடிச்சுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை யாராலையும் மாத்த முடியாது. விதி அதோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருச்சு. உனக்கும் சத்யாவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை இனிமே யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. உனக்கு சத்யா, சத்யா தான், சத்யா மட்டும்தான்.
மாப்பிள்ள, எங்க ஊர்ல அப்படிதான் அவள பண்ணுவாங்க. மாப்பிள்ள மாப்பிள்ள, டேய் மாப்பிள்ள நில்றா. பரிகாரம் தப்பா நடந்துருச்சுல, அதனால உனக்கும் சத்யாக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு அந்த ஜோசியர் நம்பிக்கையா சொல்றாரு. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது திவ்யா கூட தான். அதை யாராலும் மாத்த முடியாது. மாப்பிள்ள, இத நீ என்கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல, சத்யா கிட்ட சொல்லணும். மாப்பிள்ள, நாளைக்கு என்ன ஆனாலும் சத்யா கிட்ட நான் உண்மையை சொல்ல தான் போறேன். அத எப்படி சொல்றது? ஒரு நிமிஷம் பேபி. என்னடா எங்க இருக்க? பீச்லடா. இங்கதான் அந்த நீ பார்க்க போன. இப்பதான்டா அவள் பேபி கூப்பிட்டானேன்னு கிளம்பி வந்தேன். என்ன விஷயம் சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பிரபு சார்ட்ட பேசிட்டு வா. சொல்றா. சரி, எப்போ வருவா? நான் வந்துருவேன்டா. என் அண்டத முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கூப்பிட்டுக்கிறான். என்னன்னு கேட்டு வந்துடுறேன். முக்கியமான விஷயமா? என்னவா இருக்கும்? சரி, நம்ம இங்கிருந்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒருவேளை பிரபு சார் உண்மையை சொல்லிட்டாருன்னா சத்தியமா சத்யாக்கா தாங்காது. எதுக்கும் அங்கே போய் பார்த்துக்கலாம். முதல்ல வா, வண்டி எடு, வா சீக்கிரம். நான் உண்மையா உங்களை லவ் பண்ணலங்க. உண்மையிலேயே உங்களை லவ் பண்ணலங்க. அவ்வளவுதான் மாப்பிள்ள. இதுக்கு போய் எதுக்கு தடுமாறுற? இந்தா, இந்த லெட்டரையாவது சத்யாகிட்ட கொடுத்துரு. எல்லாமே ஒரு லெட்டர்ல எழுதி அங்க வச்சிருக்கேன். நீங்களே படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. குப்பை அகற்றும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் ரங்கநாதன். குப்பை அகற்றும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் ரங்கநாதன். மாண்புமிகு மத்திய அமைச்சர் ரங்கநாதன். குப்பை அகற்றும் மாண்புமிகு மத்திய அமைச்சர். மாண்புமிகு மத்திய அமைச்சர். மாண்புமிகு மத்திய அமைச்சர். குப்பை அகற்றும் மாண்புமிகு மத்திய அமைச்சர். நீ எழுதுனதை சொல்லறதுக்கு எது இவ்வளோ தயங்கணும்? இல்லைங்க. இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் நான் டென்ஷனே ஆக மாட்டேன். ஓகேவா? சொல்லு. ஆக்சுவலா நீங்க அன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணீங்கல்ல? ஆமா, அது என்ன இப்போ? ஓ, நீ தான் பண்ணிருக்கணுமா? நீ பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருந்தா நான் கிளவி ஆனதுக்கு அப்புறம் தான் நீ சொல்லியிருப்ப. அன்னைக்கு நான் சொன்னதுக்கு அப்புறம் கூட உடனே நீ பதில சொல்லலையே. ஏன்னா நீ அவ்வளவு பயந்தாங்கோலி. இதோ பாருங்க, நான் உண்மையில உங்களை. சத்யாக்கா! சத்யா! எதுடா இவ்வளவு அவசரமா ஓடி வந்துக்கிறீங்க? அக்கா, ஏராள ஒரு சின்ன பிரச்சனை, நீ உடனே வரணும்க்கா. அவன் என்னமோ பேசணும்னு கூட்டின்னு வந்து பேச முடியாம தவிச்சுன்னு இருக்கிறான். நீங்க என்னடானா ஒன்னும் சொல்ல வேணாம்னு சொல்லே இருக்கிறீங்க. அப்படி என்னத்தர அவன் சொல்ல போறான்? சத்யா, அவர் எதுவுமே சொல்ல வேணாம். சத்யா, நீ வாங்கி இருந்து போலாம். வாக்கா. இல்லடா, நீங்க எல்லாம் பண்றதை பார்த்தா எனக்கு என்னவோ பயமா இருக்குது. அவள் பேபி, நீ என்ன சொல்ல வந்த அத்தை சொல்லு. சார் வேணாம் சார். டேய், என்ன நீ அவனாண்ட போய் கை நீட்டுன்னு இருக்கிற? அவள் பேபி, என்னாச்சு? உன் உடம்புதான் சரியில்லையா? ஹார்ட் பிரச்சனை,
அப்புறம் இது என்னமோ சொல்லுவாங்களே, அது என்னடா அது? பிரெயின் டியூமரு அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? அமுல் பேபி, அப்படி எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் உன் கூட வாழணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உன் கூட வந்து என்ன சாவ சொல்றியா? நான் சந்தோஷமா சாவேன். எத்த வேணாலும் தாங்குவேன். நான் உன்னை பார்த்துப்பேன் அமுல் பேபி. என் உயிரை குத்தாவது நான் உன்னை பார்த்துப்பேன். பார்த்தீங்களா சார், இதான் சத்யாவோட மனசு. இந்த நல்ல மனசு தான் காயப்படுத்த போறீங்களா? டேய், ஏன்டா என்ன இப்படி சாவடிக்கிறீங்க? அமுல் பேபி, ப்ளீஸ் அமுல் பேபி, நீ என்ன சொல்ல வந்தியா அதை சொல்லிடு. எனக்கு தலையை வச்சிரும் போல இருக்குது. ப்ளீஸ் அமுல் பேபி, நான் கெஞ்சி கேட்குறேன். நீ என்ன சொல்ல வந்தியா அதை தயவு செஞ்சு சொல்லிடுறேன். இல்லைங்க, நான் எதுவும் சொல்ல வரல. போய் சொல்லாத அமுல் பேபி. தம்பி சார், கதிர், இவங்களாம் சின்ன வயசுலேருந்து உங்க கூட இருக்கிறவங்க. இவங்களாம் உங்க மேலே உயிரே வச்சிருக்காங்க. உங்களுக்காக உயிரே கொடுப்பாங்க. அவங்க வேணான்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா ஏதோ காரணம் இருக்குங்க. நான் அவங்க கூட கொஞ்ச நாள் தான் பழகியிருக்கேன். ஆனா ஒண்ணுங்க, அவங்க உங்க மேல எவ்வளவு அன்பு அக்கறையும் வச்சிருக்காங்களோ அதை விட அதிகமாவே எனக்கு இருக்கு. வேணாங்க, நான் எதுவும் சொல்லல. இவனுங்க என்ன செஞ்சாலும் சரி மாப்ள, நான் உண்மையை சொல்லாம இங்க வர மாட்டேன். சத்யா, நீங்க நம்புற மாதிரி பிரபு உங்களை